காலையில் கிளம்புறோம், காலண்டரை திருப்புறோம், மகரம் லாபம்னு போட்டிருக்கா, ஹாப்பியாக கிளம்ப வேண்டியது. ஒருவேளை மகரம் நஷ்டம்னு போட்டுருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு அவனை 2 வாரம் திட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளம்புங்க. ஓகேங்களா? நல்லது போட்டு தான் நல்லது, கெட்டது போட்டு தான் அவனை நம்பக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்ப முடியாது. நம்மளை பொறுத்தளவுக்கு நல்லதாக இருக்கணும், மைண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஒருத்தன் கெட்டது சொல்கிறான்னா அதை நம்பக்கூடாது, நல்லது சொல்கிறான்னா அவனை அதிகமாக நம்பணும். அவ்வளோதானே தவிர நம்மளுடைய வாழ்க்கை, நான் சொல்கிறது, என்ன நட்சத்திரம் வந்தாலும், என்ன இது வந்தாலும், என்ன கிரகங்கள் பெயர்ந்தாலும் நமக்கு எழுதப்பட்ட விதி நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் நான் அடிக்கடி கேட்குறதா, நீ போன வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் கலெக்டராக ஆயிர போகிற, ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய லைஃப் அப்படியே தான் போக போகுது. அதை ஹாப்பியாக தள்ளிட்டு போகிறதும் முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணுறோம். திடீர்னு என் ஒய்ஃபை திட்டிடுறேன், சொல்லாத வார்த்தையில் திட்டிடுறேன். எனக்கு ஒரு நாள் நைட்டு 12:45 ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நைட்டு 12:45 என் ஒய்ஃப் திட்டிட்டுருச்சு. திருப்பியும் ஃபோன் பண்ணி சாரிங்க அவர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. எடுத்து கொடுக்குன்னே அவர் பேசுகிறாரு. என் ஒய்ஃபை வந்து நான் வந்து கோவத்தில் அசிங்கமாக பேசிட்டேன். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நான் இல்லாட்டினா நீ சீப்பட்டு போவ அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் உனக்கு இதுதான் வேலை, நான் இல்லாட்டினா நீ என்ன செய்வ அப்படின்னு. நான் இல்லாட்டினா நீ இல்லாட்டினா என்ன ஆளா இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா கேட்டுக்குது சும்மா. அப்படின்னா எவன் கூட போய் வாழுன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சுன்னா தப்பு புரிஞ்சு 12:45 வண்டி எடுத்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு நைட்டு.